ஆராதிக்கவும் மகிமையான அன்பரை நாங்கள் ஒன்று கூடியிருக்க கிருத்தை கிருமிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியிலே இந்த சபை நடக்கிறதான ஊழியர் கொடுமையை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதித்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். வல்லமையுள்ள தேவனே சோத்திரம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த பெருமையான காலவெளியிலே அப்பா, உம்முடைய ஊழியர் கொடுமைக்கு ஆண்டவரே நீர் கிருபையாக ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு கூர்ந்து ஆண்டவரே தடையில்லாதபடி உம்முடைய ஊழியர்களை கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தர்மியான கொடுமையில் ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்குவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கூட இருந்து அதனது காரியத்தை ஆண்டவரே நேர்த்தியாய் செய்து முடிக்க, நேர்த்தியாய் நடத்த, நேர்த்தியாய் ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நடக்கிற ஆரம்ப ஜெபம் முதல் ஆண்டவரே ஆராதனை பாடல் முதல் ஆண்டவரே ஆராதனை முதல் ஆண்டவரே அப்பா, அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற தேவ சாட்சியும் ஆண்டவரே, இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஆண்டவரே ஆலோசனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரை கொண்டுபடுகிற ஆண்டவரே தேவ கருணை தெய்வ செய்திகளுக்காக துதிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானவரிமையை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே இந்த கொடுகைக்காக, இந்த கொடுகை ஆண்டவரை ஆண்டவரை நடத்துவதற்கு ஆண்டவரே இந்த விசபையை ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவர் மூலியமாக இந்த இடத்தில் நடக்கிறதான இந்த கொடுகையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியின் அபிஷேகத்திலே ஒவ்வொரு தேவதாசனும் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவதாசனும் ஆவியை நிரம்பி மகிமையோடு உணவை ஆராதிக்க, மகிமையோடு உண்மை புகழ்ந்திட, போற்றிட ஆண்டவரே கிருபை செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இடத்துல ராஜா ஆண்டவரே வருகிற ஊழியருக்கு இடரில்லாதபடி ஆண்டவரே ஆண்டவரே கபா சபைக்கு முன்பாக ஆண்டவரே காணப்படுகிற இடர்களை மாற்றிக் கொள்ளும்படியாக, வாகனத்திலே தொழில் ஏற்படாதபடிக்கு எந்த விதமான சபையிலும் கைவழி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றுவீராக, தடைகளை அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த ஊழியர் கொடுமைக்கு விரோதமாக எழுதுகிற 10,000ங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வண்டன் பொறாமை பொல்லாத ஆவிகள், வியாதியுடைய கிரிகள், அந்தகார வல்லமைகள், வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகள் அனைத்தையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய ஆராத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவ மகிமை ஊற்றப்படுவதாக, தேவ அபிஷேகம் நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆவியின் வல்லமை அடையட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினுடைய வல்லமை ஊற்றுவீராக, தேவ மகிமை ஊற்றுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிற தகப்பனே, தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. சோத்திரம் 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 சோத்திரம். தேவ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெருமையான காலவேளையுடைய ஆராதனைகளை ஆண்டவரே ஆரம்பம் முதல் கூட இருந்து ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய திருநாமம் புகழப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வல்லமை ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான தேவ மகிமை, பரிசுத்தமான உம்முடைய அபிஷேகத்தினுடைய கிருபை ஆண்டவரே இந்த இடத்துல ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிறதான ஒவ்வொரு தேவதாசர்களையும் கிருபையாய் கொண்டு வரும் ஆண்டவரே, கிருபையாய் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய தேவதாசர்கள் ஆண்டவரே வருகிறவர்களுக்கு எந்த விதமான இடர்கள் வராதபடி, தடைகள் வராதபடி ஆண்டவரே அவர்களுடைய வழிகளிலே நேர்த்தியாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, தனிமையானவரே,
நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நெருமையானவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவா. கிருபை உள்ள தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய வாராதிகிரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 அல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா நீங்கள் பாடுங்க அவர் போட்டு. யெகோவா தேவனே ஆயிரம் நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவே. யெகோவா தேவனே ஆயிரம் நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரந்தெத்தி பாடிடுவே. சொத்திர பலி அப்பாவுக்கு
தந்தீரே நன்றி ஐயா பலம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலம் தந்தீரே நன்றி ஐயா தொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் அப்பாவுக்கு தொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் அப்பாவுக்கு அன்பு துதி நன்றி ஐயா அரவணைத்தே நன்றி ஐயா அன்பு துதி நன்றி ஐயா அரவணைத்தே நன்றி ஐயா தொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் அப்பாவுக்கு தொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் அப்பாவுக்கு உணவு தந்தே நன்றி ஐயா உடையும் தந்தே நன்றி ஐயா உணவு தந்தே நன்றி ஐயா உடையும் தந்தே நன்றி ஐயா தொந்திர பலி அப்பாவுக்கு புதிய கணமும் அப்பாவுக்கு தொந்திர பலி அப்பாவுக்கு புதிய கணமும் அப்பாவுக்கு ஜபபேதி நன்றி ஐயா ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா ஜபபேதி நன்றி ஐயா ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா தொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் அப்பாவுக்கு ஆசீர்வதிப்பட்ட தரிசன மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி ராஜா தேவனுடைய ஆசீர்வாதம் ராஜா அது மாத்திரம் இந்த சபையின் போதகர் பெரியையாக செபிக்கும் சுவாமி அன்றைய அதிகமான சபையில் அதிக ஆத்மாவை செபிக்கிறேன் அன்றைய கொள்ளை போலாக சபையில ஆத்மாக்கள் நிறைவாக தரப்போவதற்காக நன்றி இம்மாட்டம் தேவன் நடத்தின தேவன் இனிமேலும் இந்த சபையை நடத்தணுமா செபிக்கிறோம் அது மாத்திரம் ஐயா கொடுத்ததுக்காக செபிக்கிறாஜா நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்ததுக்காக நன்றி ராஜா இன்னும் மேலும் பலப்பட்டுள்ளதா புதிய காண பைகளும் ஒவ்வொருவருக்கு செல்லும் ரட்சகர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறது பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் பிதாவுமாறு பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட 2025 ஆண்டுக்காக துதிக்கிறோம். 6வது மாதத்திற்காக துதிக்கிறோம். 14வது நாளுக்காக துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரை ஊழிய ஸ்தலத்தில் அருமையான ஆண்டவரை ஊழிய கூடுகைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே நம்முடைய தாசனை கொண்டு ஏற்படுத்தியிருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழிய கூடுகையின் நோக்கத்தை அறிந்திருக்கிறவர் அது ஒவ்வொரு பகுதிகளையும் முன்னின்று நடத்தி ஆசீர்வதிக்க தெரிகிறோம். பாடல் பகுதிகளில் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, ஜெப பகுதிகளில் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து தேவ செய்தி பகுதிகளில் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக பிரதிஷ்டை காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை நிறைந்திருந்து உடைய நாம் உயர்த்தப்பட பரிசுத்தாவியான ஒரு பேசு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, அற்புதமாகின்றேன் ஆண்டவரே. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, தூரம் தூரமாய் அம்மாவுடன் என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். தூரம் தூரமாய் அம்மாவுடன் என்னை உம்மிடம் அபிஷேகம் அபிஷேகம் ஆவியினால்
அடுத்து எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண 3 பேர் அபிஷேகம் பண்ணது ஆண்டவர் சொல்றாரு. நம்ம 3 பேர் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. இந்த எலியாவை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லி வெகு தூரம் எலியாவை நடக்க வச்சு எங்க போனாலும் அங்க இருந்து திரும்பி வந்து திரும்பி வந்தா எங்க தானே இவங்க எல்லாம் இருக்காங்க திரும்பி வர பண்ணி முதல்ல சீரியா சீரியாவின் மேல் யார் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. சீரியா அடுத்து இஸ்ரவேல்ல யெகூன்னு ஒருத்தர் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அடுத்து உனக்கு ஸ்தானத்துல யாருக்கு ஸ்தானத்துல எலியாவுக்கு ஸ்தானத்துல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண சொல்றாரு. இப்படி 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. இன்றைக்கு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிற ஒரு கூட்டத்துக்கு வந்தோம். இந்த அபிஷேகம் எதை செய்யும்ன்றத பாருங்க. நீங்க வாசித்தாங்க எலியா தேவன் சொன்னதை செய்வாரு. அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல என்ன இருக்கிறது நீங்க அனைவரும் இதுக்கு முன்னே நிறைய வாசித்து போயிருப்பியா. அது வித்தியாசமான ஒரு தெய்வ செய்தி. அதை இப்போது வாசிக்கணும். தெளிவா பொறுமையா வாசிக்கணும். அது புரியவில்லை. அதுக்கு நாம் இருக்க உயிரை கொடுத்து 2 சொல்ல வேண்டியதா. வாசிக்க சம்பவிப்போதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான். கவனமாக கேளுங்க. இதை 3 பேரை அபிஷேகம் பண்ணுவாங்க. எதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்றாங்க பாருங்க. கவனமா எல்லாரும் கவனமா இருக்கு. ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். போதுமா? தேவன் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லி இந்த எலியாவுக்கு அப்பமும் தண்ணியும் கொடுத்து பிரயாணம் பண்ண வச்சு 40 நாள் தூரம் அளவுக்கு அவனை கொண்டு போய் தேவ வார்த்தையை பேசி தேவன் சொல்லி ஏற்பட கமாண்டு 3 பேர் அபிஷேகம் பண்ணணும். இந்த 3 சம்பவிப்பதாவது 3 பேர் அபிஷேகம் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு ஆசகேல். அந்த ஆசகேல் இனி ஒன்னு யெகூ இனி ஒன்னு எலிசா. 2 பேர் ராஜாவா. சிரியாவின் மேல் ஒருத்தர் ராஜாவா, இஸ்ரவேலின் மேல் ஒருத்தர் ராஜாவா, தனக்கு ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசியா. இந்த 3 பேரை அபிஷேகம் பண்ணினா சம்பவிக்கிறது என்னன்னு சொல்றாருன்னா ஆசகேலின் பட்டயத்துக்கு. அப்ப ஆசகேல் முதல்ல பட்டயம் எடுப்பான், சிலரை கொல்லுவான். அந்த ஆசகேல் பேருந்து சிலர் தப்பிடுவான். அந்த தப்புனங்களை யார் கொல்லுவா? யெகூ கொல்லுவான். யெகூவும் பட்டயம் எடுப்பான், அவங்கள்ட்ட தப்பிடுவான். சரி, இந்த யெகூல இருந்து சிலர் தப்பிடுவான். அவங்களை யார் கொல்லுவா? பழைய ஏற்பாட்டின் காலம் நான் முதல்ல சொன்னது மாதிரி 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால எலிசா கொண்டு போட்டார். அப்படி உள்ள காலம் தான் அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடு தான் போராட்டம். உண்மைதானே? அந்த காலத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப எலியா 3 பேர் அபிஷேகம் பண்ணணும். 3 பேருமே
ஒன்று சூப்பர் கிளாஸ். ஆஸ்திரேலியாவோட எகு பெட்டர். இங்க இருந்து அப்புறம் வேணா இப்ப நான் எனக்கு சாமர்த்தியத்தோட பலம் உள்ளவங்க தானே என்கிட்ட தப்பி போக முடியும். சோட்டா நான் போட்டுருவேன். அப்ப என்னோட பலத்தாலி அளவுல போட்டுருவாங்க. அதோட அப்படி 3 சுப்பீரியர் ரேங்க்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மகிட்ட இருந்து புறப்படுகிற அபிஷேகம், நம்முடைய ஊழியக்காரர், நம்ம அபிஷேகம் பண்றவங்க ஒவ்வொன்றும் நம்மளோட பலமானவங்களா இருக்கணும். கடைசி அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா இவங்க எல்லாத்துக்கும் தப்பி வரவங்க, எல்லாத்துக்கும் தப்பி வரவங்கள எலிசா போட்டுருவாரு. இது பேர் நமக்கு சொல்லுது. எலியாவுக்கு ஆவியை எலிசா எத்தனை மடங்கா பெற்றான்? ரெட்டிப்பாய் பெற்றான். எலியா என்ன செய்திருந்தாரோ அப்ப 450 பேரை எலியா போட்டு தள்ளியிருந்தா ஒற்றை மனிதனா எலிசாவால எத்தனை பேரை போட்டிருக்க முடியும்? போட்டிருப்பாரா இல்லையா? கட்டாயமா 9,000 பேர் அந்த நாட்கள் அவர் போட்டிருப்பாரு. ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சம்பவிப்பதாக ஒரு ஸ்பெஷல் கிரேடு அவங்க கொடுக்கப்பட்டதா. எது யாரெல்லாம்? ஆசகேல், யெகூ, எலிசா, இப்படி 3 வரிசையா தேவன் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அபிஷேகம் ஊழியக்காரர்களாக உங்கள்கிட்ட இருந்து புறப்படவங்க, நம்மகிட்ட இருந்து உருவாகிறவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கணும். இதுக்குதான் தேவன் அழைத்தார் நம்மள ராஜாக்களாக. இன்னைக்கு தேசத்தை ஆளுறவங்க நம்மள இருந்து புறப்படணும், நம்ம சபைகள்ல இருந்து புறப்படணும், நம்ம குழுகள் இருந்து புறப்படணும், நம்ம ஊழிய ஐக்கியங்கள் இருந்து புறப்படுவாங்க. அதிகாரம் உடையவர்களாக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம ஒதுங்கி ஒழிச்சு மறைந்து வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டவங்க அல்ல. அன்பானவர்களே, நான் ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். உண்மைக்குள்ள நிறைய ஊழியர் ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க. 10% இன்றைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் கவுண்டிங் இருக்கும். அதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு தெரியும். அந்த உண்மை கவுண்டிங்கில் இருந்தா இருக்காது. ஏன்னா நீங்களே பாருங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்குமே அவங்க ரிக்கார்டிகளா இங்கூட தான் இருக்கும் சலுகைகளுக்காக. இங்கே இல்லை, இந்தியா ஆன்ம ஒரு இந்தியாவில் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் நிறைய ஒரு மறைமுகமா பிராமின்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கும் வெளியே அவங்க ஃபேமிலியும் கூட தெரியாம கிறிஸ்டியன் இருக்கும். 10% சொல்லிட்டு இனி ஒரு 30 என் கன்சர்ன் மாட்டாங்க. இனி ஒரு 30% இதை நம்ம விரட்டி ரீச் பண்ணோம்னா இன்னைக்கு இந்தியாவில் எப்படி ஒரு பிஜேபி ஆளுதுங்கிறது நீங்க உறுதியா சொல்லுங்க பாப்பா. எப்படி ஆளுது இன்னைக்கு பிஜேபி? ஊழியக்காரர்கள் பிஜேபி எப்படி ஆளுது? இந்துத்துவாங்கிற ஒன்றை முதன்மைப்படுத்தி அன்னைக்கு நான் சின்னதா இருக்கணும். இது ஒரு வரலாறோ ஒரு சயின்ஸோ அரசியலோ நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. இதுதான் நம்ம கடமையா இருக்கணும். இதை நோக்கி இன்னையிலிருந்து உங்க லக்கும் நோக்கവും இருக்கணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய விட பாரத் பந்து அடுத்து இதுல கம்யூனிஸ்ட் நடத்தும். எந்த கட்சி நடத்தும்? கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும். காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போயிருந்தா யார் வந்திருக்கணும்? நான் பேசுறேன் இதை குறித்து என்ன வந்தால் நான் பார்த்துக்கலாம். மைக்கிருக்கா நான் இன்னைக்கு யூடியூப்ல ஒளிபரப்ப யார் வந்திருக்கணும் இந்தியாவில் ஆட்சிக்கு? அதை தவிர்த்து எப்படி பிஜேபியால வர முடிச்சு? இந்துத்துவாங்கிற ஒன்றுல மக்களை ஒத்துமைப்படுத்தினாங்க. அப்படிதானே நான் சொல்றேன். நம்ம அதுக்கு எதிரானதோ ஐயோ பிஜேபிக்கு ஓட்டு போடாதோ இல்லை மகிழங்கிற மைக்கிறது இனிமே எலெக்ஷன் வரும் அதெல்லாம் சொல்லாது. அதெல்லாம் உங்க வேலையும் கிடையாது. மேலான அதிகாரங்கள் யாவும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. நன்மைக்கோ தீமைக்கோ தேவன் கொடுக்கப்படுது. நம்ம இதை மாற்றுறதுக்கு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறேன். அக்பர் பீர்பாலும் அக்பர் கூப்பிட்டு வியாபாரம் ஒரு கோடை வரைஞ்சிருவார். கீழே ஒரு கோடை வரைஞ்சிட்டு இதை அழிக்காம, அதாவது இதை அழிக்காம சின்ன கோடை ஆகணும். யாராலையாவது முடியுமான்னு காப்பாங்க. எல்லாம் வருவாங்க, முடியாது, வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். அழிக்காம எப்படி சின்ன கோடை ஆக்க முடியும்? வாய்ப்பு. ஆனா பீர்பால் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்தில் அதோட ஒரு பெரிய கோடை போடுவாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அக்பர் போட்ட கோடை என்ன கோடை ஆயிடுச்சு? இது நம்ம ஃபார்முலாவாக இருக்கு. நம்ம மெஜாரிட்டி ஆகும். புரியுதாமா உங்களுக்கு? 30% கூட ஒரு கிறிஸ்தவன் 2 பேரை கூட உருவாக்கிட்டானா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிறிஸ்தவன், அதாவது 10 பேர் இருக்கும். ஒரு விசுவாசி 3 பேரை உள்ள கொண்டு வந்தா 40,000. ஒரு விசுவாசி 3 பேரை உள்ள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஊழியர்களாகிய நீங்க நம்ம அவங்களுக்கு ரோல் மாடலா, அவங்களோட ஒத்துழைக்கிறவங்களா, அவங்களுக்காக சிறப்பு செபிக்கிறவர்களா இருந்தா போதும். 2031 விட்டுருங்க. 31 ஒரு பாராளுமன்ற ஒரு அடுத்து ஒண்ணு வருங்க, இல்ல 41 ஒண்ணு வரும். அன்றைக்கு நாம் நினைக்கிறவர்கள் இந்தியா வாழ்வாங்க, நம்மள ஒரு வாழ்வாங்க. நம்ம அதை விட்டு இவனுக்கு போடாது உங்க வேலையானு கேட்க. லாஸ்ட் நான் ஒரு பாஸ்டர்ஸ் குரூப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்தியாவில் பிரதமர் குஜராத், இந்தியாவுக்கு உள்துறை அமைச்சர் குஜராத், இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் குஜராத், இந்தியாவில் இருக்கிற என்ன இல்லாமோ போட்டுருக்காரு குஜராத். எவன் எங்க இருந்தா உனக்கு என்னங்க? நான் திருப்பி உடனே டாக் பண்ணி போனேன், எதையும் போடவே மாட்டேன். அப்படியே டாக் பண்ணி அந்த கூட பதிலே போடுறேன். எவன் எங்க இருந்திருந்தா உனக்கு என்ன? அப்படியே நமக்கு இதான் வேலை. ஜெபம் பண்ண மாற்றுவோம்.
கட்டாயமா மாறும். இதை லெக்கா வைங்க, இதை நோக்கமா வைங்க. நாங்க போற இடங்கள்ல எல்லாம் 2 விஷயங்களை சொல்லுவோம். ஒண்ணு, நாங்க விதவைகளுக்கு உதவி பண்ணுறோம். வின்ஸா விடோஸ்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம், விதவைகளுக்கு சப்போர்ட் பண்றோம். இனி ஆன்லைன்ல ஒரு பைபிள் கிளாஸ் வச்சிருக்கிறோம். அது ஆன்லைன்ல நிறைய பேரை இணைத்து படிக்க வைக்கணும். இவ்வளவு நாள் பார்த்துக்க ஓப்படா வெட்கமோ துக்கத்தோடய சொல்றேன். திருப்பி கூப்பிடுற அவ்வளவு ஊழியக்காரர்கள் விதவைக்குள்ள பாம நிரப்பி எங்க கொண்டு வராங்க. இது உன் சபையில 2 பேர் இல்லையா? சொன்னது திருப்பி வருது. அடுத்து பேசுறேன் திட்டியதாங்க. 2 பேர் இல்லையா? 2 பேர் என் சபையில இன்னும் பைபிள் காலத்துக்கு சேர போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அடுத்து விதவைக பாம எங்க கொண்டு வரணும்னு அது சரி. புரியுதாங்க உங்களுக்கு? புரியுதா இதுக்கு அர்த்தம்? 2 பேரும் நீ பைபிள் கால ஆன்லைன் பைபிள் காலத்தை வாரத்துக்கு ஒரே 1 மணி நேரம் பைபிள் உனக்கு சபையில இருக்கிறவங்க படிக்கணும்னு நீங்க நினைச்சாதானே அவனுக்கு 3 பேரை உருவாக்குவாங்க. இல்லை நான் சொன்னது மாதிரி வேதத்தை தெரிஞ்சாதானே அவன் 3 பேரை உள்ள கொண்டு வருவான். இதுக்கு ஐடியாவே இருக்காது. ஆகவே இந்த மீட்டிங்ல இதுவரை நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் உங்க சபையில இருக்கிறவங்க நம்ம போய் அதாவது 10 பேர் உங்க சபையில இருந்தா நீங்க 40 பேர் ஆகணும். அதான் எனக்கு பார்முலா. நான் முதல்ல சொன்ன பார்முலா 10% இருக்கும். உங்க சபையில 10 பேர் இருந்தா 40 ஆக்குங்க, 100 பேர் இருந்தா 400 ஆக்குங்க, 1000 பேர் இருந்தா 4000 ஆக்குங்க. இது நீங்க மட்டும் நினைச்சா கஷ்டம். நம்ம வெளியே கூட்டிட்டு வரது உங்க விசுவாசிகளை ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு இடமும் ஓடி பெற மாட்டாங்க. ஒரு ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. இங்க இல்லையா நீங்க தெளிவா ஒரு 4 பேரை கொண்டு உங்க சபைக்குள்ள வச்சு வேதத்தை சொல்லிவிடுங்க. ஏன்னா வேத பொருட்கள் அவ்வளவு வேகமா வருதுங்க. எவ்வளவா மட்டும்தான் தேவன் சொல்லி ஒரு பிறகு வேலை செய்தா இல்லையா? ஏன் என்ன மாற்றி வர்றது? திருச்சி ஒரு பாஸ்டர் 1.5 மணி நேரம் என் கூட அவரை வெளியே நிறுத்திட்டு நான் போனேன். அவர் பார்த்து பிசினஸ் 1.5 மணி நேரம் என் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். நான் எதையுமே ஆமான்னு சொல்லி போட்டு ஆமா சாமி போட்டு வர வழக்கம் எனக்கு கிடையாது. யாருனாலும் தவறுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல பேசுவேன். 1.5 மணி நேரம் ஆனால் கூட அவர் கடைசி வரை அவருக்கு தவற ஒத்துக்கிறது. வேதத்தில் வந்து அவ்வளோ வசதி எடுத்து அவர் ஒத்துக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் நம்ம இல்லாமல் முழுசா தெரியாத ஒரு விசுவாசி கிட்ட போய் சிக்கிறேன் என்ன ஆகும்? அவன் அன்னைக்கே போவாங்கிறதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். எந்த யுகவா விட்னஸுக்கிற சபையில நீங்க போய் பாருங்க. 100 பேர் இருந்தா ஒரே ஒரு ஆள் விதிவிலக்கா இருக்கலாம். 99 பேர் இன்னொரு ஆளுக்குரிய சபையில் ஆராதிச்சிருக்காங்க. உண்மையா போயா? ஒரு துருபதேசத்துக்கு நேராக போகாம இருக்க எது திருத்துவோம்? திருத்துவங்க முன்ன நிற்கிற பாஸ்டர்ட்ட மைக்கப்படுத்தி கொடுத்து உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை. திருத்துவம் விசுவாசிக்கு தெரியணும். முதல்ல நீங்க திருத்துவத்தை நம்பாமலா வந்துருக்கீங்க. திருத்துவம் தெரியுங்களா உங்களுக்கு? விசுவாசிக்கு தெரிய வைக்கணும். தெரியல. அடுத்து ஏச நாம மட்டும் தான் இவங்களுக்கு விளக்குறதுக்காக வேதத்தை சொல்லிக் கொடுக்க. நீங்க ஒரு பைபிள் ஒரு சபை போதகம் ஞாயிற்றுக்கிழமை வந்து திருத்துவத்தையும் இதையும் பேசி இதை மட்டும் விளக்கம் பண்ணிட்டு இருந்தா சபைக்கு வரமாட்டான். ஏன்னா ஒரு ஆறுதலுக்கு தேடி வருவான். ஆறுதலான செய்தி கொடுக்கணும், ஆசீர்வாதமான செய்தி கொடுக்கணும். வேறு அந்த மாதிரி செய்தி கொடுக்குற ஒரு சபை போதற்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஆண்டவச்சிருக்காரு. ஊழியர்கள் 5 வகையா: சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் 5ஆம் பிரித்து வச்சிருக்காரு. மேய்ப்பர்கள் வேலையை மட்டும் பாருங்க. வெளியிருந்து வாரவங்களுக்கு இடம் கொடுங்க. சபைக்குள்ள யாரையும் உள்ள விட மாட்டோம். யாருமே எங்க சபையில பேசப்படாதுன்னா அப்படியே பேர வேண்டியதான் தண்ணி கொடுக்கணுமா? நம்ம சபையில இருக்கிறவங்க இல்லை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரியாது. சபையில இருக்கிற நம்பணுமா? யாரும் பேசப்படாது. நான் மட்டும் தான் சபையில பேசுவேன்னா ஒன்னு மேய்ப்பர்கள். அப்ப மீதி உள்ள செய்தி யாரு கொடுப்பா? என்னைக்குமே வீட்டில் சாப்பிட்டு வாழ்ந்துடாதீங்க. வித்தியாசமா ஒண்ணு சாப்பிடணும்னு தோணாது. அதை செய்யுங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருங்க. இன்னைக்கு நான் எடுக்கவும் எனக்கு முதல்ல வந்து அன்பு அதை பற்றி தான் பேசணும்னு நினைச்சேன். மாறிச்சு. எல்லாம் நீங்க தெளிவா இருக்க. தெளிவான காரியங்களை பண்ணுங்க. ஊழியத்துக்கு உத்தேசமா இருங்க. ஆண்டவர் இந்த காலத்திலே நம்முடைய காலத்திலே 50 கடந்த 85 வருஷம் ஊழியர் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு தைரியம் வரட்டும். நம்ம காலத்தில் நம்ம இந்த 85 வயசு வரை இருந்தால் அன்னைக்கு இந்தியா ஒரு கிறிஸ்தவன் ஆளுவாங்க. மாற்று சிந்தனையே இல்லை. இன்னைக்கும் இஸ்ரவேலும் ஈரானுக்கும் யுத்தம் தொடங்கியது. தேவ திட்டத்தில் யாரை எதுக்கு எந்த நேரத்தில் கொண்டு வரணும்னு ஆண்டவர் பார்த்துருவார். அது ஆண்டவருக்கு ஆதீனத்தில் இருக்கிறது. ட்ரம்ப் வருவார், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஆண்டவருக்கு முடிவு பண்ணுவார். மோடி வாரம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஆண்டவர் முடிவு பண்ணிருவார். நீங்கள் வேண்டாம்னு சொல்ல 2019 எலெக்ஷன் நடக்கிற அரும்பாருக்கு ஆபீஸ் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவங்க கூட 3 ஊழியக்காரங்க பண்ணிருக்காங்க. என் ஆபீஸ்ல 10-20 பேர் இருக்காங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாதவங்க வந்து சொன்னாரு. புல் காய்ந்து பூ உதிர்ந்தேன்னு பைபிள்ல வசனம் இருக்கு தெரியுமா? நேற்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வசனம் கிடைச்சு. புல் காய்ந்து பூ உதிர்ந்தது. என்ன பூ உதிருமாயி? தாமரை உதிர்ந்துடும். பிஜேபி வராங்க. நான் வெளியே போகணும். ஏன்னா ஏன் உள்ள இருந்தது பாதி வச்சு ஆண்டவர் அறியாத. அந்த எலெக்ஷன்லையும் பிஜேபி தான் பாஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்ப அவன் என்ன நினைப்பான்? அவன் என்ன நினைப்பான்னு சொல்லு. இந்த ஆண்டவரை மிஞ்சி பிஜேபி யாரு கொண்டு வந்துட்டா? அவங்க தெய்வம் கொண்டு வந்து நினைப்பானா இல்லையாங்க? ஓடி இதெல்லாம் சொல்லாங்க. இதெல்லாம் நம்ம வேலை.
ஆண்டவர் யாரை எப்ப எங்க வைக்கணுமோ அங்க வைக்க. இதுக்கு ஜபமும் பண்ணாதுங்க, ஓப்பன் மைக்ல இருந்து ஆண்டவர் எலெக்ஷன் வரப்போ உங்க வேலை எதுவா இருக்கணும், ஊழியக்காரருக்கு வேலை மீண்டும் நெருங்கி எலெக்ஷன் வரணும். தேவனே உனக்கு சித்தமானதையில அது யாரு வேணாலும் அந்திகசு வந்தே தீரும். வருவாரா இல்லையா? இப்போ ஒண்ணு பண்ணுவோமா? இன்னைக்கு வந்து அந்திகசு வரப்படாங்க ஜோம் பண்ணுவோமா? கேட்டேன். ஏசு சொல்றாரு, நான் சிலையை அரைக்கணும், மாடுபடணும், மறிக்கணும், எல்லாத்துல பேர் ஓடிட்டு முகத்துக்கு சமைக்க கூடாது. அப்பாதை போச்சாரு. தேவ திட்டத்திலே, தேவ சித்தத்திலே, தேவ ஆதிரத்திலே இருக்கிற முதிச்சு ஜோம் பண்ணாங்க. அது உங்களுக்கு சாபமா போகும், உங்க ஊழியத்துக்கு அழைப்பும் தாரமா இருக்கும். இன்றையிலிருந்து எனக்கு அது எதுவோ ஒரு விதத்துக்கு கடைசி நாட்களுக்காக தேவன் இவங்க எல்லாரையும் வச்சிருக்காருங்க. எவ்வளவு தெளிவா வேணும் சொல்லுது. கடைசி நாளுக்காக யாரையும் வச்சிருக்காரு? சாத்தானே வச்சிருக்காரு. சாமி இருக்கா இல்லையா? என்னை வேண்டி வச்சிருக்காரு அவங்க. சாதனை எதுக்கு வேண்டி வச்சிருக்காங்க? அன்னைக்கு அடிச்சு போட்டுருப்பாங்க. தேவ திட்டத்தில் உள்ள ஒன்னையும் முயற்சி பண்ணாங்க. அது ஏதோ ஒரு விதத்துல, அதாவது இன்னும் ஒரு குளோபல் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க அதை ஏற்றுக்கிடுங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க. குளோபல் பாலிட்டிக்ஸ்ல கிறிஸ்டியனா முஸ்லீமா உண்மைதானங்க? வேகமா, அதாவது லெபனான் பற்றி தெளிவு ஊழியக்காரருக்கு முதல்ல தெளிவு வர்றதுக்காக ஏதோ நான் முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லெபனான்ங்கிற நாடு சுதந்திரம் அடையும் போது 80% கிறிஸ்டின், இன்னைக்கு முஸ்லீம். எப்படி ஒரு வீட்டுக்கு 12 பேர் தின்னாலும் எங்கே அது போய் தப்பாக்காக பலப்படுத்துவார். இன்றிலிருந்து நீங்க எழுதியிருந்தா 3 மடங்கு. அதுக்கு நாம் திரும்பவும் சொல்றேன், விசுவாசிகளை உற்சாகப்படுத்த, விசுவாசிகளுக்கு அந்த கடமையை கொடுங்க. சபைக்கு கட்டாயமா ஒருத்தரை கூட்டிட்டு வரணும், அதுவும் ஆண்டவரை அறியாதவங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வியாதி பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் 10 நாள்